கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பர்களே, நண்பர்களே, தாழ்மையுள்ள நம்மை நினைப்பவரும், கிருபை அளிப்பவரும், வரங்களை பகிர்ந்து கொடுப்பவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்பமானவைகளை சம்பூர்ணப்படுத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனம் உள்ள நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவான நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் அற்பமானவர்கள், வெறுமையானவர்கள். இப்படிப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடோடி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் சாக்கியங்களையும் புதையல்களையும் நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இன்று நமக்கு வேத பாடமாக நான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்னவென்றால், காத்திருப்பதினால் நமக்கு கிடைக்கும் புதையல்கள். காத்திருத்தலின் புதையல்கள். நாம் இயேசுவின் பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து இருக்கும் பொழுது நமக்கு அநேக பொக்கிஷங்கள் கிடைக்கின்றது. அதில் 3 பொக்கிஷங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இயேசுவின் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நமது ஜெபம் கேட்கப்படும். உலக பிரகாரமான புதையல்கள் நமக்கு கிடைக்கும். ஆவிக்குரிய புதையல்கள் நமக்கு கிடைக்கும். விசுவாசிகளாகிய நமக்கு அனுதினமும் அநேக தேவைகள் இருக்கின்றது. உணவு, உடை, கல்வி, பட்டம், படிப்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற தேவைகள் நமக்கு இருக்கின்றது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் பாதத்தில் காத்து நாம் ஜெபத்திற்கு பதில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஜெபத்தை கேட்பவர் நம் தேவன். விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பவர் நம் தேவன். நாம் கேட்கும் பொழுது உடனடியாக வந்து நமக்கு உதவி செய்பவர் நமது தேவன். எனவே அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி என்றால், சங்கீதம் 5:3 கூறியபடி நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன். ஒரு விசுவாசியினுடைய உன்னதமான, உயரிய, ஆசீர்வாதமான, மகிமையான நேரம் என்னவென்றால் அதிகாலையில் நாம் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். நம் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கேட்கப்படும். அநேக தேவ மனிதர்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, மேலும் பவுல், இவர்கள் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தார்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். அவரை தரிசித்தார்கள். அவர்கள் வல்லமையுடன் விளங்கினார்கள். அவர்கள் மேன்மை அடைந்தார்கள். பலவித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் காத்திருந்தார்கள். நாம் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு வசனம் உங்களுக்கு வைக்கப் போகிறேன். ஏசாயா 64:4 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஸ்லாக்கியங்கள் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை, ஒருவரும் கண்டதில்லை. நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுதே கிருபை கிடைக்கிறது, இரக்கங்கள் கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. கல்வாரி அன்பு நதியைப் போல நம் வாழ்க்கையில் ஓடி நம் இருதயத்தை குளிர பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அநேக தேவ மனிதர்கள் உலகத்தை புரட்டினார்கள். உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். ஜான் வெஸ்லி, மார்ட்டின் லூத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அதிகாலையில் 2 முதல் 3 மணி வரை முழங்காலில் நின்று ஜெபிப்பார்கள்.
வேதத்தை எடுத்து வாசிப்பார்கள். தேவனுக்கு தோத்திரம் செய்து கொண்டே இருப்பார்கள். துதி ஆராதனை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அவர்களுடைய ஊழியம் வல்லமையான எழுப்புதலான ஊழியமாக இருந்தது. அதே போல நாமும் இயேசுவின் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். ஒரு பக்தன் இவ்வாறு கூறுகிறான், நான் ஒரு நாள் இயேசுவின் பாதத்தில் காத்திராவிட்டால் நான் உடைந்து தள்ளாடி கீழே விழுந்து விடுவேன். காற்றில்லாத ஒரு பலூனை போல செயலற்று இருந்து விடுவேன் என்று கூறுகிறான். எனவே காத்திருதல் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. நாம் இயேசுவுக்கு காத்திருக்கும் போது வசனம் கூறுகிறது, அவர் நமக்கு காத்திருப்பாராம். அவர் எஜமான், அவர் ராஜா, நாம் அவருக்கு காத்திருக்கலாம். அவர் நமக்காக காத்திருந்து நமக்காக இறங்குவார் என்று ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30:18 வாசிக்கிறோம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் காத்திருக்கிறாராம். அப்போ அவர் காத்திருக்கும் பொழுது உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். நமக்கு காத்திருக்கிறார், அதுக்கப்புறம் எழுந்திருப்பார். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. நாம் சில சமயங்களில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக மணிக்கணக்காக காத்திருப்போம் பொறுமையுடன். அதே போல் ரேஷன் கடையில் ரேஷன் கியூவில் மணிக்கணக்காக காத்திருப்போம் பொறுமையுடன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பொறுமையுடன் காத்திருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பொறுமையுடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 2வது புதையல் என்னவென்றால் உலக பிரகாரமான புதையல். 4 பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. அதாவது முதலாவதாக புது பலன் நம்ம அடைகிறோம். அடுத்ததாக கிருபையும் இரக்கமும் இணைந்து நமக்கு வருகின்றது. 3வதாக நாம் கர்த்தருக்கு காத்திருந்து பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். பின்பு நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே உலக பிரகாரமான காத்திருதல் இருக்கும் பொழுது நமக்கு புது பலன் கிடைக்கிறது. வசனம் மிக அருமையாக கூறப்பட்டிருக்கிறது. உங்கள் யாவருக்கும் தெரிந்த வசனம், அதை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனவே அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் விசுவாச ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில வேளை டயர்டாயிரும். அப்போ நம்மளுக்கு இளைப்பாறுதல் தேவையாக இருக்கிறது, பலன் தேவையாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். அதே போல் நாம் வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே போகிறோம். தள்ளாடி விழுந்து விடலாம், பலனற்று போய்விடலாம், சோர்வுடன் காணப்படலாம், சத்துவம் இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும்போது என்ன நடக்கும்? கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து நாம் எழும்புவோமா. அப்போ நமக்கு சரீர பலன் கிடைக்கும், மனோபலன் கிடைக்கும், ஆத்ம பலன் கிடைக்கும். எனவே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு பிப்ளிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சிம்சோனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு நசரேயன். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இருந்தது. அவன் பலம் உள்ளவனாக இருந்தான். நடந்தது என்ன? பாவத்தில் வீழ்ந்தான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போயிற்று. பலன் இல்லை. பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், அவன் கண்களை குருடாக்கினார்கள், மாவு அரைக்க வைத்தார்கள். அந்த மாவு அரைக்கும் நேரம்தான் அவன் கர்த்தருக்கு காத்திருந்து ஒரே ஒரு ஜெபத்தை கேட்டான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பலன் கொடும் என்று கேட்டான். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். எனவே தன்னுடைய மரணத்தின் மூலம் அந்த பெலிஸ்தியர்களை முழுவதுமாக முற்றிலுமாக அழித்து விட்டான். சயின்டிஸ்ட் என்ன கூறுகிறார்கள்?
கழுகு அது புயல் வரும் நன்றாக என்று தெரிந்து அந்த புயல் உருவாகும் போது அது ஆகாயத்தில் தன் செட்டைகளை அடித்து பறந்து உயரப்போய் ஒரு அமைதலான ஒரு நல்ல ஆபத்து இல்லாத இடத்தில் தங்கிவிடுமாம். கீழே புயல் பேரழிவை உண்டாக்கும், ஆனால் கழுகு மேலே அடைக்கலமாக இருக்குமாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக புயல்கள் உருவாகலாம். அப்பொழுது நமக்கு தேவை தேவனுடைய பலன். அந்த பலன் வேண்டுமென்றால் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுதுக்கு நமக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்கிறது. ஆம், ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை இருந்தால்தான் நாம் மரணத்திலிருந்து விலகி போக முடியும், பஞ்சத்திலிருந்து விலகி போக முடியும். எனவே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு வசனம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது நம் ஆத்துமா மரணத்தினின்று விலக்கப்படும், பஞ்சத்திலிருந்து விலக்கப்படும். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அது வீணான நேரம் கிடையாது, அது பொன்னான நேரம். கர்த்தர் என்ன செய்வார்? காத்திருக்கும் பொழுது அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம் மீது கிருபையாக இருப்பார். கிருபை வேண்டும். நோவா, ஆபிரகாம், பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். கிருபைக்காக காத்திருந்தார்கள். கர்த்தருடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. பவுலுக்கு என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து என் கிருபை உனக்கு போதும் என்று கூறினார். கிருபை வேண்டுமென்றால் கர்த்தருக்குள் நாம் காத்திருக்க வேண்டும். அதே போல நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வரும், அதனால் ரட்சிப்பு கிடைக்கும். யூதா 1:21 நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தைக்கு பெற காத்திருங்கள். ஆம், நாம் காத்திருந்தால் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். வேதத்தில் பெதஸ்தா குளம் என்று ஒரு குளம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. தேவனாகிய கர்த்தர் அங்கு உள்ள வியாதியஸ்தர்களுக்கு இறங்கி அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களாம். எதற்காக? தேவதூதன் அதிகாலையில் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது அவர்கள் அங்கு இறங்கி தெய்வீக சுகத்தை பெறுவார்கள். இரக்கத்தின் வீடு பெதஸ்தா குளம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பெதஸ்தா குளம். அவர்தான் இரக்கத்தின் வீடு. அவருக்காக காத்திருக்க வேண்டும். 38 வருஷம் பாடுள்ள ஒரு மனுஷன் காத்திருந்தான். இயேசு அவனிடம் போய் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். நாமும் காத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வருவார், நமக்கு சுகத்தை கொடுப்பார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நாம் சுகமில்லாமல் போய்விடுவோம், பலவீனமாக இருப்போம், நம்மால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. மரணப்படுக்கையில் இருக்கலாம், வியாதிப்படுக்கையில் இருக்கலாம், ஆரோக்கியம் குன்றிய நிலையில் இருக்கலாம். ஒரே ஒரு மருந்து தான், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலன் கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் பூமியை நமக்காக சிருஷ்டித்தார். அதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் நமக்கு உபயோகமான பொருளாக இருக்கின்றது. பூமியிலிருந்து உணவு, உடை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இம்மையில் கர்த்தருக்கு காத்திருந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். மறுமையில் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:5 என்ன கூறுகிறார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனவே நாம் கோபமின்றி எரிச்சலின்றி இயேசுவின் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். கால் மிதிக்கும் தேசம் நமக்கு சொந்தமாக இருக்கும். நாம் ஆத்ம ஆதாயம் செய்வோம்.
ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக சுதந்தரித்துக் கொள்வோம். காந்தி என்ன செய்தார் என்றால், சத்தியாகிரக போராட்டம் செய்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார். சத்தியாகிரக போராட்டம் என்றால் கத்தியின்றி, இரத்தமின்றி, யுத்தமின்றி போராடுவது, அமைதியாக சாந்தமாக போராடுவது. அப்போ ஒருவர் காந்திகிட்ட கேட்டாராம், நீங்கள் இப்படி சாந்தமாக போராடிட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று கேட்டாராம். அப்போ அவர் ஒரு பைபிள் வார்த்தையை சொன்னாராம். மத்தேயு 5:5 சொன்னாராம். அவர் என்ன கூறினார்? இயேசு கிறிஸ்து கூறிய மலைப்பிரசங்கத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாங்கள் சாந்தமாய், கத்தியின்றி, இரத்தமின்றி, யுத்தமின்றி நாங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இந்தியா சுதந்திரமாக கிடைக்கும், நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி அந்த வசனத்தின்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. மற்றொரு உலக பிரகாரமான புதையல் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. சில வேளை வீட்டில், இல்லைன்னா வேலை செய்யும் இடத்துல, இல்லைன்னா சர்ச்சில் நாம் என்ன செய்வோம்? தலை குனிந்து வெட்கப்பட்டு நிற்கும் காலங்கள் வரும். அதை தவிர்க்க வேண்டும். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? எனக்கு காத்திரும் மகனே, மகளே, நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் என்று கூறுகிறார். ஏசாயா 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கூறினார். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் வெட்கப்பட்டு இருந்த பொழுது வாக்குத்தத்தம் பெற்றான். 25 வருஷம் காத்திருந்து அவனுக்கு ஈசாக்கு என்ற வாக்குத்தத்த மகன் பிறந்தான். ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடுகளின் மத்தியிலும் சிறையின் மத்தியிலும் தலை குனிந்து நின்றான், வெட்கப்பட்டு நின்றான். கர்த்தர் அவனை எகிப்து தேசத்தின் கவர்னராக உயர்த்தினார். நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 120 வருஷம் அங்குள்ள மக்களுக்கு மனம் திரும்புதல் பற்றி பிரசங்கம் செய்தான். எல்லோரும் கேலி பண்ணினார்கள். வெட்கப்பட்டு நின்றால் கூட அவன் அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டான். மற்றொரு குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன் என்னவென்றால், யோசேப்பின் எலும்பை பற்றி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் சாகுமுன் தன் குமாரர்களை பார்த்து, நீங்கள் திரும்பவும் கானான் தேசத்துக்கு போவீர்கள், அப்படி போகும்போது என்னுடைய எலும்பை எடுத்து சென்று விடுங்கள் என்று கூறினான். அதே போல 430 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்து கானான் தேசத்திற்கு செல்லும் பொழுது யோசேப்பின் எலும்பை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். யோசேப்பின் எலும்பை கூட கர்த்தர் வெட்கப்படுத்த விரும்பவில்லை. நம்மையும் வெட்கப்படுத்த விரும்ப மாட்டார். மூன்றாவதாக ஒரு புதையல் நமக்கு இருக்கின்றது. ஒரு ஸ்லாக்கியம் என்று இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஸ்லாக்கியம். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நாம் பாவிகள், நாம் பாவம் செய்தவர்கள், நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். அவர் ஒருவரே நமக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடும். நம்மால் நாம் ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. எனவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வாட் இஸ் த கண்டிஷன்? வெயிட் அப்பான் த லார்ட், ஹீ வில் சேவ் யூ. ஆம், நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பு நமக்கு வரும். யாக்கோபு கூறுவதை போல நாம் கூற வேண்டும், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். நாம் காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் அருமையான ஒரு வசனம் கூறுகிறது, எல்லா மனிதர் ரட்சிக்கப்படவும், கர்த்தரை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளவும்,
தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆம், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஜாதி, மத, மொழி, கலாச்சார பேதமின்றி எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே கர்த்தரது சித்தமாக இருக்கிறார். இன்றே ரட்சிப்பின் நாள், இன்றே இரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரகத்தின் நாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடோடு இயேசுவிடம் செல்ல வேண்டும். அவருடைய பாதத்தில் விழும் பொழுது அவர் நம்மை தூக்கி அரவணைத்து அவருடைய சுத்த இரத்தத்தால், விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நமக்கு நீதிமான் என்ற ஒரு பட்டம் கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. எனவே ரட்சிப்பை இன்றே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் ஓடுவோம், காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அவரை தேடுவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருப்பாராம். கர்த்தருடைய ஒரு குவாலிட்டி என்ன? ஹி இஸ் வெரி குட். குட்னஸ் ஆஃப் த லார்ட். அவர் நம்மகிட்ட நல்லவராக தான் இருப்பாராம். ஒரு தீமை நமக்கு வரவிடாமல் தடுத்து விடுவார். தீங்கு வரவிடாமல் தடுத்து விடுவார். தீவினை வரவிடாமல் தடுத்து விடுவார். எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அவரை தேடுவர்களுக்கும் மட்டும்தான் நல்லவராக இருப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. நான் கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் கர்த்தர் நல்லவராக இருக்க மாட்டார். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவருக்கு காத்திருந்து அவரை தேடி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை விட நம்முடைய இருதயம் கர்த்தருக்காக அதிகமாக காத்திருக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. சரி, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், நம் ஜெபம் கேட்கப்படுகிறது, உலக பிரகாரமான புதையல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். வெரி சிம்பிள். பைபிளில் என்ன கொடுத்துருக்குது? கர்த்தருக்கு காத்திருக்கணும்னா முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இயேசுக்கு தான் கொடுக்கணும். காலையில் எழுந்து எய்தர் 3 o'clock or 4 o'clock or 5 o'clock எழுந்து 2 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். தானியேலை போல வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். யாரை போல? எஸ்ராவை போல நாம் செய்ய வேண்டும். துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பவுலையும் சீலாவையும் போல துதித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். இப்படியாக நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதனால் நமக்கு பலன் மேல் பலன் கிடைக்கும், வல்லமையின் மேல் வல்லமை கிடைக்கும், மகிமையின் மேல் மகிமை நமக்கு கிடைக்கும். நாம் பெருகி கொண்டே போவோம். எதில் பெருகுவோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் பெருகுவோம். நமக்கு பட்டம், படிப்பு, சீர், சிறப்பு எல்லாம் கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பெருகி கொண்டே போவோம். நமக்கு சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பின்பு நித்திய ஜீவன் கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தினமும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அதிகாலையில் கர்த்தரை தேடுவோம். அவ்வாறு தேடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆபிரகாம் லிங்கனை பற்றி நமக்கு தெரியும். அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். ஒரு நல்ல விசுவாசி. அவர் 4 to 5 மணி வரை கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபித்து வேதம் வாசிப்பாராம். ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு 4 o'clock ஏர்லி மார்னிங் அவரை பார்க்க சென்றார். அப்போ வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்துருந்தார். பக்கத்தில் அவருடைய ரூமில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சான், யாரோட பேசுகிற மாதிரி. உடனே அந்த காவலாளியை பார்த்து கேட்டாராம், யாரோட ஆபிரகாம் லிங்கன் பேசி கொண்டிருக்கிறார் என்று கேட்டாராம். இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறார். அவன் கூறினானா, காலையில் முழங்காலில் நின்று இயேசுவோடு பேசுவார், இயேசு அவரோடு பேசுவார். அதனால் தான் அவர் ஒரு வல்லமை உள்ள ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரசிடெண்ட்டாக இருக்க முடிகிறது என்று சாட்சி கூறினானாம். நாமும் கர்த்தருக்கு காத்திருக்கலாமா? நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு ஜெபம் கேட்கப்படும், பலவித ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது. ஆம் கர்த்தாவே, சங்கீதம் 24 27:14 கூறியுள்ளபடி கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தில் கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இந்த கர்த்தருக்கே காத்திரு, அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் சில வேளைகளில் எங்களில் சில வியாதி படுக்கையில் இருக்கலாம், எங்களுக்கு சுகவீனம் மேற்கொண்டிருக்கலாம், ஆம் தீராத வியாதியாக இருக்கலாம், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். என்றாலும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஜெகோவா ராஃபே, நீர் வந்து எங்களை தொட்டு எங்களை சுகப்படுத்தும் கர்த்தாவே. சில வேளைகளில் நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கலாம் கர்த்தாவே. என்றாலும் எங்களுக்கு சீரும் சிறப்பும் கொடுப்பவர் நீர் கர்த்தாவே. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோம் கர்த்தாவே. காத்திருக்கும் எங்களை ஸ்திரப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. நாங்கள் மேன்மேலும் பெருக கிருபை புரியும், விருத்தியடைய கிருபை புரியும் கர்த்தாவே. ஒரு செழிப்பான வளமான சீரும் சிறப்பும் பெற்ற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோஸ்திரம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய காத்திருத்தல் எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் அனுதினம் அதிகாலையில் எழுந்து உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ